2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. தற்போதைய கணிப்புகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? கே ஸ்டாலின் தலைமையிலான திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. 145 முதல் 160 இடங்கள் வரை அசைக்க முடியாத கோட்டை போல திகழ்கிறது திமுக. திராவிட மாடல் ஆட்சி, பெண்களுக்கான இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, இவை எல்லாம் வாக்காளர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக போராடுகிறது. ஆனால் சவால்கள் அதிகம். 50 முதல் 65 இடங்கள், அதுவே அதிகபட்சம் என கணிப்பு. ஏன் தெரியுமா? வாக்குகள் சிதறுகின்றன, புதிய சக்திகள் எழுந்திருக்கின்றன. அதில் மிக பெரிய பெயர் விஜய். அவரின் தமிழக வெற்றி கழகம் தவக்க முதல் தேர்தலிலேயே 13 முதல் 18 இடங்கள் வரை. இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் அனைவரும் விஜயை மாற்றத்தின் முகமாக பார்க்கிறார்கள். அதே சமயம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 5 முதல் 8 இடங்கள், ஆனால் அதன் தாக்கம் அதைவிட பெரியது. தமிழ் தேசியம், தீவிர அரசியல் ஒரு உறுதியான வாக்கு வங்கியை உருவாக்கியுள்ளது. இதனால் என்ன ஆகிறது? தமிழக அரசியல் இனி திமுக வர்சஸ் அதிமுக என்ற இருமுனை போட்டி இல்லை. இப்போது பலமுனை போர். தவக பிளஸ் நாம் தமிழர் பழைய கட்சிகளின் வாக்குகளை பிரிக்கிறது. இறுதியாக மக்களின் முடிவு. கடைசி நேர பிரச்சாரம், வேட்பாளர்கள், வாக்குறுதிகள், இதில்தான் எல்லாவும் முடியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, 2026 தேர்தல் தமிழக அரசியலை முழுமையாக மாற்றும்.